இந்த ஞான புத்தகங்கள் அது நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான அந்த ஞானத்தை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். பார்த்தீங்களா? அதில் ஞானத்தோட பங்கு என்ன அப்படிங்கிறத குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18 to 21 வரை. பபு ஓகே, போதும், அப்புறம் வாசிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க 18ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. என்ன இருக்குதுங்க? ஐஸ்வர்யம் என்னிடத்தில் உண்டு, கணம் என்னிடத்தில் உண்டு, நிலையான பொருள் என்னிடத்தில் உண்டு, நீதி என்னிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. சரி, இந்த என்னிடத்தில் உண்டு என்னிடத்தில் உண்டு என்னிடத்தில் உண்டுன்னா யாரிடத்தில் உண்டு? யாரிடத்தில் உண்டு? 8ஆம் அதிகாரம் ஞானம் பேசுகிறது. 8ஆம் அதிகாரம் என்ன பண்ணுதுங்க? ஞானம் பேசுகிறது. அப்போ ஞானம் என்ன சொல்லிட்டு வருது அப்படின்னா, என்கிட்ட இதெல்லாம் இருக்குது. ஞானம் என்ன சொல்லிட்டு வருது? என்கிட்ட இதெல்லாம் இருக்குது. சரி, ஓகே. நான் ஏற்கனவே சில வருஷங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் போதிச்சிருக்கேன். ஞானமே இயேசு, இயேசுவே ஞானம், இல்லையா? ஓகே, நீங்க சொன்ன பதிலும் கரெக்டு. ஆனா இங்க ஞானம் டைரக்டா அதுக்கான அர்த்தத்தை எடுத்தீங்க அப்படின்னா, ஞானம் பேசுகிறது. ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஐஸ்வர்யம் என்கிட்ட தான்ப்பா இருக்குது. உனக்கு கனம் வேணுமா? அந்த கனம் என்கிட்ட தான் இருக்கு. நிலையான பொருள் வேணுமா? அந்த நிலையான பொருள், நீங்காத பொருள், அது என்கிட்ட தான் இருக்கு. உனக்கு நீதி வேணுமா? அந்த நீதி என்கிட்ட தான் இருக்குது. அப்போ ஞானத்தை நீங்க தேடுனீங்கன்னா என்னெல்லாம் வருதுங்க? ஐஸ்வர்யம் வருகிறது, கனம் வருகிறது, நிலையான பொருள் வருகிறது, நீதி வருகிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஐஸ்வர்யமோ கனமோ நிலையான பொருளும் நீதியும் ஞானத்தின் இடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? ஞானத்துக்காக, அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஞானமாய் வாழ்வதில் அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். நாம ஏன் கிறிஸ்தவர்கள் தரித்திரமாவே இருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் மட்டும்தான். நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க. அதுல கிறிஸ்தவர்கள் இவ்வளவு சத்தியத்தை கேட்டு நமக்காக தரித்திரராகி, நமக்காக சாபமாகி, அந்த தரித்திரம் என்னும் சாபத்தை சிலுவையில ஜெயித்து அவர் என்ன பண்ணிட்டாருங்க? அவருடைய ஐஸ்வர்யத்தையே நம்ம மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவர்களாகிய நாம தானே அம்பானிகளாய் இருக்கணும். கிறிஸ்தவர்களாகிய நாம தானே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம். ஆவிக்குரிய உலகத்துல மட்டும் நாம ராஜாக்களும் ஆசாரியர்களும் அல்ல, நாம இந்த பூமியில ஐஸ்வர்யவான்களாய் இருக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல யாரெல்லாம் ஞானமாய் நடந்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரோடு உறவில் இருந்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருந்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய நீதியில் நடந்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்களோ, இப்படியெல்லாம் இருந்தவர்கள் எல்லாரும் என்னானாங்க? அவங்கெல்லாம் ஐஸ்வர்யவான்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நோவா பேழைய கட்டுறான். பேழையை கட்டுறதுக்கு எல்லாம் மரம் பொருள் எல்லாம் வேணும்ல. ஒரு கப்பலையே உருவாக்குற அளவுக்கு நோவா ஐஸ்வர்யவானாய் இருந்தான். கையை தட்டுங்களேன். நோவா ஒரு கப்பலை கட்டுற அளவுக்கு அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தான், இல்லையா? அடுத்தது ஆபிரகாம் எப்படி இருந்தான்? அவன் பொன்னும் வெள்ளியும் வேலைக்காரர்களும் இருக்கக்கூடிய ஒரு செல்வ சீவானாய் இருந்தான். ஈசாக்கு அவனை விட பணக்காரனானான், வர வர விருத்தி அடைந்தான். யாக்கோபு கோலும் தடியுமாக புறப்பட்டு போனாலும் கர்த்தரே என்னுடைய செழிப்பின் ஆதாரம், அவருடைய வார்த்தையே வாக்குத்தத்தங்களே என்னுடைய செழிப்பின் ஆதாரம்னு பிடிச்சுக்கிட்டவன் அவன் செழிப்படைய ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. மாமனார் கொடுத்தாரா? பொண்ணு வீட்டு சீதனம் வந்துச்சா? இல்ல. என்ன வந்துச்சுங்க? இவன் தான் 20 வருஷம் அவங்களுக்கு உழைச்சி கொட்டினான்.
உழைச்சி கொட்டிட்டு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தோடு வெறும் கையாய் புறப்பட்டு போனவன் 2 பரிவாரங்களோடு கூட அவன் திரும்பி வந்தான். அடுத்தது யார சொல்லலாம்? யோசேப்பு. ஜெயில போடும்போது அவனோட பொன்னையும் பொருளையும் போட்டு வச்சாங்களா? என்ன பண்ணாங்க? ஒன்னே ஒண்ணு ஞான வரம் இருந்தா வரும், பொன்னும் பொருளும் வரும், ஆளுகை வரும், அதிகாரம் வரும். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் அவன் பொன்னோடும் பொருளோடும் அங்க அவன் போடப்படவில்லை. அவன் சிறைச்சாலையில் போடப்பட்ட போது அவனுக்கு ஒன்னே ஒன்று இருந்தது. கர்த்தரே என்னுடைய உயர்வின் ஆதாரம், கர்த்தரே என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஆதாரம், கர்த்தரே என்னுடைய கனத்தின் ஆதாரம், கர்த்தரே என்னுடைய ஞானம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஞான வரத்தை பயன்படுத்தினா, அவனுக்குள்ள இருந்த வரத்தை பயன்படுத்துகிற ஞானத்தை பெருக்கி கொண்டான். அதை பெருக்கி கொண்ட போது என்ன நடந்ததுங்க? யோசேப்பு அந்த தேசத்துல ஐஸ்வர்யவானானான். ஹல்லேலூயா. அந்த தேசத்திற்கே கிட்டத்தட்ட அதிபதியானான். ஆதியாகமம் முடிஞ்சது. யாத்ராகமம் அடிமைகளாயிருந்த 20 லட்சம் ஜனங்க, அடிமைகளாயிருந்த 20 லட்சம் ஜனங்க புறப்பட்டு அந்த தேசத்தை விட்டு போகும்போது எகிப்தை கொள்ளையிட்டு கொண்டு புறப்பட்டு போனார்கள். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு போனார்கள். அப்புறம் லேவியராகமோ என்னாகமோ எல்லாம் தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்தது எலிசாவுக்கு வந்துருங்க. எலிசா எப்படி இருந்தான்? அவன் எத்தனை ஏர் மாடுகள் வச்சு உழுதுகிட்டு இருந்தான்? 12 ஏர் மாடுகளை பூட்டி உழுதுட்டு இருந்தாங்க. நீங்க எத்தனை ஏர் மாடு பார்த்துருக்கிறீங்க? நாங்க எங்க பார்த்தோம்? டிராக்டர் தான் பார்த்தோங்கிறீங்களா? சரி, எங்க காலத்துல எல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். எத்தனை ஏர் மாடு? 2 ஏர் மாடு வச்சுதாங்க உழுவாங்க. இவன் என்ன பண்ணாங்க? 12 ஏர் ஊட்டி உழுவுறான்னா எவ்வளவு பெரிய நிலம் இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்திருப்பான். 12 மாடுகளை வச்சு உழறாங்க. கர்த்தர் வான்னு கூப்பிடுறாரு. இந்த செல்வத்தை விட என் பண ஆதாரமாகிய கர்த்தரையே எனக்கு, செழிப்பின் ஆதாரமாகிய கர்த்தரே எனக்கு முக்கியம் அப்படின்னு தீர்க்கதரிசியை பின்பற்றி புறப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா. போகும்போது மாட்டையும் கொன்னு, ஏர் மாட்டை எவனாவது கொள்ளுவானா? கிராமத்துல இருந்து வர்றவங்களுக்கு தெரியும். ஏர் மாட்டை எவனாவது கொள்ளுவானா? ஏர் மாட்டை கொன்னு அந்த ஏர் இதையெல்லாம் மேலே போடுவாங்கல்ல, அந்த நுகம், அதையெல்லாம் உடைச்சி போட்டுட்டு அவன் என்ன பண்றாங்க? அங்க அவன் அதை சமைத்து சாப்பிட்டுட்டு புறப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது எலியாவை எடுத்துக்கோங்களேன். கர்த்தரே அவனுக்கு ஆதாரமாய் இருந்ததுனால அவன் காலடியில பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு வந்த மீனவர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ், கவர்மெண்ட் ஜாப் டாக்ஸ் கலெக்டர்ஸ் விட்டுட்டு வந்தவங்க, அவங்க காலடியில தான், அந்த அப்போஸ்தலர்களுடைய காலடியில தான் பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து கொட்டினார்கள். ஹல்லேலூயா. யோபு எவ்வளவு பெரிய செல்வச்சீமானாயிருந்தான். அந்த தேசத்திலேயே பெரிய செல்வச்சீமானாயிருந்தான். அந்த யோபு எழுதின புத்தகம்தான் ஞான புத்தகங்களின் வரிசையில் வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஞானம் பேசுகிறது, ஞானம் சொல்லுகிறது. நீ அதிகாலையில் என்னை தேடினாயாகில் கண்டடைவாய். ஹல்லேலூயா. இந்த ஞானம் தான் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப எனக்கு என்ன வேணும்? நான் ஞானமாய் நடக்க வேண்டும், எனக்கு ஞானம் வேண்டும். ஹல்லேலூயா. ஞானம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஞானம் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறது. ஆவியானவர் எப்ப வந்தாரோ அப்பவே உங்களுக்குள்ள ஞானத்தின் ஆவியாக அவர் தங்கிவிட்டார். ஞானமாய் நடக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஞானமாய் நடக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஞானம்ங்கிறது பலமுறை நான் சொல்லியிருக்கேன். ஞானம்ங்கிறதுக்கும் அறிவுங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அறிவுனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது அறிவு, அதன்படி நடப்பது ஞானம். குடிக்க கூடாது, குடி உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும்.
அப்படின்னா அது அறிவு. குடிச்சிட்டு இருக்கிறவன் அதை வாசித்துட்டு குடிக்காம இருந்தானா அதுக்கு பேர் என்னதுங்க? ஞானம். அதுதான் பிராக்டிக்கலா எதை நாம கத்துக்கிட்டதை பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தா அதுக்கு பேரு தாங்க ஞானம். அவ்வளவுதான். அப்போ ஞானம் வருகிற போது நீங்க ஐஸ்வர்யவான்கள் ஆகிறதற்கான ஒரு 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 செயல் திட்டத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த செயல் திட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அப்படி செய்ய ஆரம்பிக்கிற போதுதான் நீங்கள் என்ன ஆகிறீங்க? ஐஸ்வர்யவான்கள் ஆகிறீர்கள். இந்த வசனத்துல பார்க்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஞானம் சொல்லுது. ஓகே, இப்போ நம்மள நிறைய பேருக்கு அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு நிறைய ஐடியாஸ் தோணும். ஆனா அது எதையுமே நம்ம செய்யாம விட்டுருவோம். என்ன பண்ண மாட்டோம்? எதையுமே செய்யாம விட்டுருவோம். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயே எவனோ ஒருத்தன் நம்ம நினைச்ச மாதிரியே நினைச்சிருப்பான். நம்மளும் ஒன்ன நினைச்சிருப்போம், அவனும் ஒன்ன நினைச்சிருப்பான். ஆனா அவன் செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு எப்படி இருப்பான் அப்படின்னா, அவன் ஒரு கோடீஸ்வரனா இருப்பான். நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவான்? எனக்கு முன்னாடியே அது தோணுச்சு, ஆனா நான் தான் செய்யாம விட்டுட்டேன். ஆனா என் ஃப்ரெண்டுக்கு தோணுனப்போ அவன் செஞ்சு இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கான். அல்லேலூயா. இப்படி நாம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை ஒன்ன செய்ய சொல்லுகிறார். அப்படின்னா நல்ல ஜபத்தோட நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய ஞானத்தின் ஊற்றுக்கண்ணாய் இருக்கிறீர். என்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு நீங்க தான் எப்படி இருக்கிறீங்க? நீங்க தான் மூல காரணராய் இருக்கிறீர். என்னுடைய பண ஆதாரம், செழிப்பின் ஆதாரம் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு திட்டத்தை கொடுக்குறீங்க, ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறீங்க, இதை செய்ப்பா நீ பணக்காரனாவ. யார்கிட்ட சொன்னாரு? யாக்கோபு கிட்ட சொன்னாரு. கனவுல அவன் பார்க்கறான், சொப்பனத்துல என்ன பார்க்கறான்? அந்த பட்டையெல்லாம் உரிச்சு போட்டா என்ன ஆகும்? வரியுள்ளதும் புள்ளியுள்ளதுமான ஆடுகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காட்டுறாரு. அப்படியே பண்ணானா? அப்படியே பண்ணது அதே மாதிரி ஆடு பிறந்ததா? இது மாதிரி தாங்க ஆண்டவர் நமக்கு சில திட்டங்களை கொடுக்கிறார். வாழ்க்கையில முன்னேறதுக்கு, ஐஸ்வர்யவான்கள் ஆகிறதுக்கு சில திட்டங்களை கொடுப்பார். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா? ஊறுகாய் செஞ்சு விற்கலான்னு ஒரு திட்டம் ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு. ஊறுகாய் செய்யலாமேன்னு தோணுது. ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சு பாட்டில் அடைச்சி கவர்ல அடைச்சி விற்க ஆரம்பிக்கிறீங்க. ஊறுகாய் வித்தே நீங்க என்ன ஊரையே விலைக்கு வாங்கிடுவீங்க. ஹல்லேலூயா. இன்னொருத்த ஊறுகாய் வித்தா அவனுக்கு அதிகமா விற்காது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் தான் உங்களுடைய செழிப்பின் ஆதாரம். அவர் உங்களுடைய ப்ராடக்டை நல்லா விற்க வச்சிருவார். மன்னா இன்னைக்கு என்ன போடுது பாருங்க. மன்னா ப்ராடக்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கு தெரியும்? மன்னா, சத்து மாவு, அப்புறம் வேற என்னென்ன இருக்குதுங்க? எல்லாம் நிறைய இருக்குது. மண்ணால சிறுதானியத்துல பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. மன்னா அது ஒரு விசுவாசியுடைய கம்பெனி. ஆச்சி மசாலா அது ஒரு விசுவாசியினுடைய கம்பெனி. கோல்கேட் அது ஒரு விசுவாசியினுடைய கம்பெனி. அப்போ ஆண்டவர் இதை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானத்தை கொடுக்கிறாரு, ஒரு அறிவை கொடுக்கிறாரு. அப்படி கொடுத்ததும் அந்த அறிவையும் ஞானத்தையும் அவங்க பயன்படுத்துறாங்க. அதை பயன்படுத்துகிற போது என்ன ஆகுதுங்க? அவங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யவான்களாய் முன்னேறுகிறார்கள். இந்த நீதிமொழிகள் 8:18 பார்க்கிறோம், ஐஸ்வர்யம் எங்கிட்ட தான் இருக்குது, நான் கொடுக்குற ஐடியாவை மட்டும் ஃபாலோ பண்ணு. பஞ்சம் தீர்றதுக்கு தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். 3 வருஷம் வர்றதையெல்லாம் சேர்த்து வை. அடுத்த 3 வருஷம் வர்றதையெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. ஃப்ரீயா இல்ல, காசை வாங்கிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. ஹல்லேலூயா. காசை சொந்த ஜனங்க கிட்டயே, சொந்த சுய நாட்டு பிரஜைகள், எகிப்து தேசத்தின் பிரஜைகள் அவங்க கிட்டயே என்னதான் பண்ணாங்க? காசை வாங்கிக்கிட்டு தான் அந்த தானியங்களை அதை கொடுத்தாங்க. அதனாலதான் எகிப்து தேசம் செழிப்பாயிருந்தது, பணக்கார தேசமாயிருந்தது. அப்போ அந்த யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம் என்ன? 3 வருஷம் சேர்த்து வை திட்டம்.
அடுத்த 3 வருஷம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. ஆண்டவர் திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? அந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணப்பதான் என்ன நடந்ததுங்க? அங்கே அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன எதை வைத்திருக்கிறார் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்கிட்ட இருக்குது. அப்போ இந்த ஐஸ்வர்யம் நம்மிடத்துல வரணும். நீங்க கனமுள்ள ஒரு மனிதர்களாக வாழணும். நிலையான பொருள் உங்ககிட்ட வரணும். நீதி உங்களிடத்துல வெளிப்படணும். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? ஞானமாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ உங்க கான்சென்ட்ரேஷன் எதுல இருக்கணும் அப்படின்னா, இன்னும் ஒரு 40 நாளைக்கு இதை நீங்க பழகுங்க. இன்னொரு 40 நாளைக்கு எதை எடுத்தாலும் ஞானம் 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 ஞானம். ஹல்லேலூயா. அப்போ ஞானத்தை குறிச்சே சிந்திச்சுக்கிட்டு இருங்க, ஞானத்தை குறிச்சே பேசிக்கிட்டு இருங்க, ஞானத்தை குறிச்சே ஞானமா நடக்கணுங்கிறதுலையே கண்ணோக்கமாக இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஞானத்தை குறிச்சே தியானிச்சிங்கன்னா ஞானத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருந்து எழும்ப ஆரம்பிக்கும். அப்போ நீங்க ஞானமாய் நடக்க ஆரம்பிப்பீர்கள். சரி, 19ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, பொன்னையும் அப்படின்னா பசும் பொன், அதாவது பியோர் கோல்டு. என்னதுங்க? பியோர் கோல்டு, அதாவது என்னதுங்க? சுத்த தங்கத்தை விட, தங்கத்தை விட, சுத்த தங்கத்தை விட அப்படின்னா என்னதுங்க? 22 கேரட் கோல்டை விட, 24 கேரட் கோல்டை விட என்னுடைய பலன் நல்லது. என்னதுங்க? என்னுடைய பலன். யாருடைய பலன்? ஞானத்தினுடைய பலன் நல்லது. சுத்த வெள்ளியை விட என்னுடைய வருமானம் நல்லது. ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை நீங்கள் கண்டடைந்தால், ஞானத்தை தேடினால், ஞானத்தின் மேல் வாஞ்சையாய் இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னா, ஞானம் அது மோர் ப்ராஃபிட்டபிள் than pure gold. அந்த சுத்த தங்கத்தை விட அது அதிக ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியதா இருக்கும். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் தங்கம் வாங்கி வைக்கிறாங்க. எதுக்கு தங்கம் வாங்கி வைக்கிறாங்க? விலை ஏறிக்கிட்டே போகுது. தங்கம் வாங்கி வச்சா, இப்ப 50,000க்கு தங்கத்தை வாங்கி வச்சா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அது 1 லட்சம் ஆகும். அப்போ 1 லட்சம் ஆகும், அதனால நான் தங்கம் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு தங்கம் வாங்கி வைப்பாங்க இல்லையா? நீங்க வருகிற பணம், வருகிற வருமானத்தில் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படிங்கிறத காட்டிலும் ஞானத்து மேலேயே உங்க கவனம் இருக்கணும். ஞானத்து மேலேயே உங்க கவனம் இருந்ததுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்த தங்கத்தை விட அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஹல்லேலூயா. சுத்த தங்கத்தை விட அதிகமான லாபம். ஒரு நிலத்துல ஒருத்தன் வைரம் இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டான். விற்கக்கூடியவனுக்கு அதுல வைரம் இருக்குன்னு தெரியல. இப்போ வைரம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டவன் என்ன பண்றான்? அந்த நிலத்தை எவ்வளவு விலை சொன்னாலும் அந்த நிலத்தை வாங்கிடுறான். வாங்கிட்டு அந்த நிலத்தை என்ன பண்றான்? அதை தோண்டி பார்க்கிற போது வைர சுரங்கம் கிடைக்கிறது. அவன் கொடுத்த விலையை விட இது பல கோடி மடங்கு அது செழிப்பை கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில என்னுடைய பிசினஸ், என்னுடைய பணம், என்னுடைய வேலை, நான் அதை தேடுறேன் இதை தேடுறேன் அப்படின்னு தேடுறதை விட ஞானத்தை தேடுனீங்கன்னா அந்த ஞானம் உங்களுக்கு 10 தலைமுறையை உட்கார்ந்து சாப்பிட வைக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஞானம் தான் உங்களை ஐஸ்வர்யவான்களாக்கும். அதுதான் உங்களை செழிப்பாக மாற்றும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சுத்த தங்கத்தை விட ஞானம் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி அதனுடைய வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, அது வெள்ளியை விட, அது அதனுடைய வருமானம், அதனுடைய இன்கம் வெள்ளியை விட அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. வெள்ளியா நீங்க வாங்கி வீட்டில் சேர்த்து வைக்கிறீங்கன்னு வைங்க, தங்கம் தான் என்னால் வாங்க முடியல, நான் வெள்ளியாவது வாங்கி வைக்கிறேன் அப்படின்ட்டு வெள்ளியா நீங்க வாங்கி வைக்கிறீங்கன்னு வைங்க, அந்த வெள்ளியா வாங்கி வைக்கிறதுக்கு பதிலா ஞானமா வாங்கி வைங்க. ஹல்லேலூயா. உங்க டைமை ஞானத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க நேரத்தை நீங்க ஞானத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க.
அப்போ நீங்க உங்களுடைய எல்லா காரியத்திலையும் ஞானத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஞானத்தை வாங்கி வச்சிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அது வெள்ளியை விட ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஞானமே தன்னை குறித்து சொல்லுது. அடுத்தது 20ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் இந்த ஊழியத்தில் தாராளமாய் நீங்கள் விதைக்கலாம். நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கிறவர்களை கர்த்தர் அளவில்லாமல் நேசிக்கிறார். நீங்கள் கொடுப்பது என்பது ஒரு ஞானம். ஆண்டவருக்காக உங்களுடைய காணிக்கைகளை இந்த ஊழியத்தில் விதையுங்கள். நீங்கள் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு காணிக்கையும் அது கர்த்தருடைய கட்டிடங்களை கட்டுகிறதற்காக, சபையை கட்டுகிறதற்காக, அதற்காக பயன்படுத்தப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.